அற்புத அன்பரின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனை ஈகம் வாழ்வுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. மணியின் ஓசையை கேட்போம், ஆயன நம்மை கூப்பிட கேட்போம். ஆவியின் அருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையின் வாழ்வினில் ஏற்போம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். அற்புத அன்பரின் அடி தொழவே அவரின் பாதம் மணி திரள்வோம். இத்தனை ஈகம் வாழ்வுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்றைய திருப்பலியின் இறைவார்த்தை, ஆண்டவர் இயேசு ஒளியானவர். அவருடைய ஒளியின் இரக்கத்தால் நம்முடைய குணங்கள், எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள துணை செய்கின்றன. இவ்வுலகில் நம்முடைய நம்பிக்கை, ஜெபங்கள் எல்லாவித துன்பங்களில் இருந்து விடுதலை தரவும், நற்செய்தி பணியில் இறை தூதர்கள் நமக்கு துணை செய்யவும், ஆண்டவரின் உயிர்ப்பின் ஒளியில் நிறைவாக பங்கு கொள்ளவும் இத்திருப்பலியில் ஒரே குடும்பமாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவுகூரும் மர நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மையை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளோம். அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில் அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிள்ளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 17 முதல் 26 முடிய. அந்நாள்களில் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரைச் சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையில் இருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எக்காலமும் போற்றுவே, அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியவர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கும் மறுமொழி பகர்ந்தார்.
எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோ மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன. அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியில் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர் தம் தூதர்கள் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல,
தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பதே வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உயிர்த்த இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு திரு அவையானது ஓர் அருமையான பெயரை தந்திருக்கின்றது. பழைய வார்த்தை, பழைய பெயர் விசுவாசிகள். ஆனால் புதிய மொழிபெயர்ப்பின்படி நம்மை நம்பிக்கையாளர்கள் என்று திரு அவை பெருமைப்படுத்துகின்றது. நாம் நம்பிக்கையாளர்கள் என்று சொன்னால் யாரை நம்புகிறோம், எதை நம்புகிறோம்? இந்த நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று திரு அவையும் இறை வார்த்தையும் நம்மை அழைக்கின்றன என்பதையும் நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கைதான் என்ன? பவுலடிகளார் தன்னுடைய மடலிலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அருமையாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம், அதாவது நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை வீண். அப்படி என்றால் இந்த கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான், அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நிகழ்வு அல்லது மறைபொருள்தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கையின் அடித்தளமான கிறிஸ்துவின் உயிர்ப்பை நாம் கொண்டாடி பாஸ்கு காலத்தின் இந்த 2வது வாரத்திலே இந்த உயிர்ப்பின் மகிமையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட்டு அதை நமதாக்கி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த நம்பிக்கை உடையோர் எப்படிப்பட்டவர்? இதைதான் இன்றைய நாட்களிலே பாஸ்கு காலத்திலே நாம் நம்முடைய ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்பதையும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய திருத்தூதர்களும் அவர்களுடைய போதனைகளை பின்பற்றிய மக்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதன் வழியிலே இன்று நாம் வாசித்த அந்த பகுதியிலே பார்ப்போம். பேதுருவையும் திருத்தூதர்களையும், பேதுரு மட்டும்தான் பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. திருத்தூதர்கள் வேறு யார் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய நற்செய்தி, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்னும் நற்செய்தியை யாராலும் தடை போட முடியாது. அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை யாரும் தடை செய்ய முடியாது. நாம் வாசிக்க கேட்டோம், மூப்பர்களும் சதுசேயர்களும் ஒன்று கூடி
சிறையிலிட்டிருந்த அந்த பேதுருவையும் திருத்தூதர்களையும் வரவழைக்கிறார்கள். ஆனால் அங்கு சென்று பார்த்த பொழுது நமக்கு தெரிகிறது, இந்த பேதுருவும் திருத்தூதர்களும் அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டவரால் புதுமையாக அந்த சிறையிலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர்கள் பொது இடத்திலே அந்த உயிர்ப்பின் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். இதுதான் இந்த உயிர்ப்பின் நற்செய்தியினுடைய ஒரு வல்லமை, யாராலும் தடுக்க முடியாது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த நம்பிக்கையாளர்கள் எப்பொழுதும் அந்த ஆண்டவரை பின்பற்றுபவர்களாக வாழ்கிறார்கள். அதாவது ஒளியை ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் அந்த ஒளியை மற்றவர்களுக்கு எடுத்து செல்பவர்களாகவும் பார்க்கின்றோம். இதையேதான் யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே சொல்லுகிறார். இந்த ஒளியை பற்றி பேசும் பொழுது, தமக்குரியோரிடம் அவர் வந்தார், அவருக்குரியோர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, அதாவது யார் யாரெல்லாம் அந்த கடவுளை நம்பினார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றார். அந்த அந்தஸ்து என்ன? அவர்களுடைய பிள்ளைகள் ஆகுமாறு ஆண்டவர் அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கிறார். இந்த ஒரு சிறப்பு அந்தஸ்தை பற்றி தான் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்பவருக்கு சொன்னதை நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியில் மட்டுமே தான் இந்த நிக்கோதேமுவை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இன்று அவருக்கு இயேசு கற்றுக் கொடுத்த பாடம், ஏற்கனவே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்று அவர் கற்றுக் கொடுக்கின்ற பாடம், அந்த ஒளியை ஏற்றுக்கொள்பவர்கள் அவரிடம் வருகிறார்கள், ஒளியை ஏற்றுக்கொள்ளாதோர் அவரிடம் வருவதில்லை. அதற்கான காரணத்தையும் சொல்லிவிடுகிறார். தன்னுடைய தீய செயல்கள் ஒளியிடத்திலே வரும் பொழுது அவை வெட்ட வெளிச்சம் போல எல்லாருக்கும் தெரிந்துவிடும் என்று அவர்கள் நினைத்து அந்த ஒளியிடம் வருவதில்லை என்றும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு என்ன? நாம் உண்மையிலேயே நம்பிக்கையாளர்கள் என்ற அந்த பெயருக்கேற்ப வாழ நினைத்தால் முதலிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த ஒரு நற்செய்தியை நமதாக்க வேண்டும். பிறகு அந்த நற்செய்தியை நான் பிறருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஒளியாக வாழ வேண்டும். அதுதான் இன்று நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. ஒளியின் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த ஒளி நம்மை அந்த ஆண்டவரிடம் மட்டுமல்ல, மற்ற அனைவரையும் அந்த ஆண்டவர் பால் கொண்டு சேர்க்க உதவுகின்ற ஒரு கருவியாக இருக்கும். எனவே இன்று இந்த இறைவார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். காரணம், நாம் நம்புவது இறந்த கடவுளை அல்ல, மாறாக மாட்சியோடு உயிர்த்தெழுந்த அந்த கடவுளை. அந்த உயிர்ப்பின் மக்களாய் வாழ, நம்முடைய பெயருக்கேற்ற நம்பிக்கையாளர்களாக வாழ, எப்படி இந்த திருத்தூதர்கள் அந்த உயிர்ப்பின் மகிமையை எடுத்துரைத்த பொழுது பலரும் அவரில் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரே நாளில் 3000 பேர் கூட திருமுழுக்கு பெற்றதை நாம் வாசிக்க கேட்டு இருக்கின்றோம் இதே திருத்தூதர்கள் பணியிலே. எனவே நாம் நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்திட அந்த உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு செயலிலும் அவர் இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே அவர் அருளை நாடி ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டறிவது போல நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். என்னில் விசுவாசம் கொள்பவன்
இறப்பிலும் வாழ்வான் என்றுரைத்த தந்தையே, எங்கள் கர்த்தோலிக திருச்சபையை வழிநடத்திய எங்கள் முன்னாள் திருத்தந்தை மரித்த பிரான்சிஸ் அவர்களின் ஆன்ம இளைப்பாறுதல் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எங்கள் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் சகாயராஜ் அவர்களையும் மறைமாவட்ட குருக்கள் இருபால் துறவிகளையும் மற்றும் நற்செய்தி பணியாளர்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, உலக நாடுகளை வழிநடத்தும் தலைவர்கள் மக்களை நல்வழியிலும் அமைதியிலும் சமத்துவத்திலும் நடத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சமாதானத்தின் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியையும் வேலைவாய்ப்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, அறிவியல் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக நற்செய்தியை அறிவிக்கின்ற மாதா தொலைக்காட்சியை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் பணியாளர்கள் ஆகிய அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்ற நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்டவற்றை தந்திரலும்படி எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணையின் இறைவா, ஏற்பாயே. காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா, ஈர்ப்பாயே. காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையினருக்காகவும் உமது கைதிருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாகி பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களையும் அது உன்னதமான ஒரு இறை இயல்பில் பங்கு பெற வேண்டுகின்றோ.
அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமது ஆக்கிக் கொள்ள அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அடித்தவரும் தமது உயிர்ப்பினார் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்தபாடி முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது,
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த 7 புனிதர்கள், மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்றனா துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் துயதென போற்ற பிறகு முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அடைக்க பெற்றோர் பேறு பெற்றோன். ஆண்டவரே, நீரின் நிலத்திலிருந்து வெளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே பாடாத நாவும் உன்னை பாடுதே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே பாடாத நாவும் உன்னை பாடதே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே. வாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. ஆகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் நன்னலாகினாய். தேடும் உள்ளம் முட்டிக் கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே. ஜீவிப்புமாக ஆண்டவரே, விண்ணக மறைநிகழலால் நீர் நிறைவு செய்த உமக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. லூர்தம்மா உமை அண்டி வந்தோமே எங்களம்மா. நாமே அமளி என்றாயம்மா. அம்மா அம்மா லூர்தம்மா உமை அண்டி வந்தோமே எங்களம்மா.
அஞ்சாமல் வாழ வெற்றி மேல் வெற்றியை தருவாயம்மா. சுமைகளை உந்தன் தோள்களில் தாங்கி சுமைகளை உந்தன் தோள்களில் தாங்கி